சட்டமன்ற கூட்டத்தொடரில் இறுதியாக நடந்தது என்னன்னு சொன்னால், சமூக நீதி மறுக்கப்பட்டிருக்கிறது, சமூக நீதிக்கு பெரும் தீங்கு ஏற்பட்டிருக்கிறது, சமூக அநீதி ஏற்பட்டிருக்கிறது தான் பார்க்க முடியுது. அதில் அரசியல் பேசுறதுக்காக அல்ல, சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வை குறிப்பிடுவதற்காக சொல்லுகிறேன். இதில் நாங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை கேட்டுக்கிறோம். சட்டமன்றத்தில் பாமக சார்பில் ஜிகேம்னு என்ன கேட்டான்னு சொன்னால், வன்னியர்களுக்கான 10.5 இடஒதுக்கீடுன்னு சொல்கிறீங்க. இந்த மிக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கிற 20 விழுக்காட்டில் வன்னியர்களுக்கு எத்தனை விழுக்காடு கிடைச்சிரும் ஒரு வெள்ளை அறிக்கையாக கொடுங்க. அப்போ தான் உண்மை தெரியும், சமூக நீதிக்கு எவ்வளோ கேடு விளைஞ்சிருக்குன்னு தெரியும்னு சொல்லி வன்னியர்களுக்கான எம்பிசி இடஒதுக்கீட்டில் வெள்ளை அறிக்கை. அதே போல் பிசி, இப்போ உடையார் சமுதாயம் இருக்குது, நாடாறு, நாயுடு, முக்குளத்தூர், குங்குவேலனை கொண்டு, வேட்டு கொண்டு, யாதவர், முத்தரையர், எல்லா சமுதாயமும் பிற்படுத்தோர் பட்டியலில் இருக்க பிசியில் இருக்கிற ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் என்ன கிடைச்சிருக்குது, எத்தனை விழுக்காடு கிடைச்சிருக்குதுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை வேணும். அப்புறம் எஸ்சி சமுதாயம், பட்டியலின சமுதாயம் இருக்காங்க, அதில் யாருக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு ஒரு வெள்ளை அறிக்கை. பழங்குடியினருக்கு அதே மாதிரி. அப்புறம் ஓசி இருக்குது, ஓசியில் யாருக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு ஒரு 10 ஆண்டு காலத்திற்குள், அந்த கடந்த 10 ஆண்டுக்குள்ள எந்தெந்த சமுதாயத்திற்கு எவ்வளோ இடங்கள் கிடைத்திருக்கிறது என்பதை ஒரு வெள்ளை அறிக்கையாக அரசு வெளியிட வேண்டும். அப்போ வெள்ளை அறிக்கை வெளியிட்டாதான் உண்மை நிலைமை தெரியும், எந்தெந்த சமுதாயம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு, யாருக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு தெரியும். அதுக்கு பிறகுதான் சமூக நீதி தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு தெரிய வரும். ஆகவே தமிழக அரசு காலந்தாழ்த்தாமல் உடனடியாக இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். சட்டமன்றத்திலேயே அதை சொன்னோம், இன்னைக்கு உங்க வாயில இதை அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி உடனடியாக யார் யாருக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுக்கலாங்கிறத அரசுக்கு இருக்கும் பொழுது, இது ஏன் மத்திய அரசு மேல பழி போடணும்? மத்திய அரசு இது காரணம் காட்டணும், இதை திசை திருப்பதற்கு, ஏமாற்றுவதற்கு இல்லைன்னு சொல்றது இதுதான் உண்மை. அதுக்கு உதாரணமா பீகார்ல சொன்னாங்க, கேட்ட உடனே சட்டமன்றத்தில் கேட்டோம், பீகார் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நீதிமன்றங்கள் தடை விதித்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை சொல்றாங்க. அப்படி இல்லை, பீகார் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினதை அவங்க ரத்து பண்ணலை, நீதிமன்றம் தடை பண்ணல. பொய்யான தகவல், தவறான தகவல் எடுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. பீகார் மாநிலத்தில் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, 65 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க, இடஒதுக்கீடு கூடுதலாக போச்சு, அதை தான் ரத்து பண்ணியிருக்காங்க தவிர வேற ஒன்று. அது மேல்முறையீடு பண்ண போறாங்க. தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குது. அதை காப்பதற்கு அன்னைக்கு அதிமுக சார்பில் என்னுடைய முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் அம்மையார்கிட்ட எங்கள் மருத்துவரையா சொன்னாங்க, இந்த கூட்டணியில் எல்லாம் சேர்ந்து வலியுறுத்தும் மத்திய அரசு சொல்லி மத்திய அரசை வலியுறுத்தி அன்னைக்கு 9வது அட்டவணையில், இந்திய அரசியலமைப்பு சட்டம் 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி பீகார்லயும் நடக்கும். சாதிவாரி கணக்கெடுப்பு ரத்து பண்ணவே இல்லை. தவறான தகவல், பொய்யான தகவல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.